உலகெங்கும் உள்ள எசன்ஸ் அஸ்ட்ரோ 2K நேயர் அனைவருக்கும் சுதாமாவின் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல்னாலே பழையன கழிதலும் புதியன புகுதல் தான். அதாவது பழைய விஷயங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு புதிய விஷயங்கள், புது பானை, புது துணி, புது கரும்பெல்லாம் வாங்கி நம்ம வாழ்க்கைய புதுமையா தொடங்குறது தான் இந்த பொங்கல் பண்டிகையோட நோக்கமே. இந்த தை மாசம் கிரக நகர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு பொங்கலை மாதிரி பொங்க போகுது, கரும்பை மாதிரி அவங்க லைஃப் இடிக்க போகுது, இல்ல இஞ்சிய மாதிரி யாருக்கெல்லாம் காரமா இருக்க போறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் அவங்களுக்கு பொங்கல் பொங்குமா, இல்ல இவங்களுக்கு யாராவது பொங்கல் வைப்பாங்கன்றதால கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரிஷப ராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் பொங்கல் பொங்குமா, இல்லை உங்களுக்கு யாராவது பொங்கல் வைப்பாங்கன்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த மாதம், ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் வச்சுருந்துருப்பாங்க. ஏன்னா கணவன் மனைவி உறவு, நண்பர்கள்கிட்ட தேவையற்ற ஒரு பிரச்சனைகளை சந்தித்து தான் இந்த மாதத்துக்குள்ளேயே நீங்கள் வரீங்க. தை பிறந்தாவாச்சு வழி பிறக்கமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பொங்கல் பொங்குற மாதிரி நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே பொங்கி உங்கள் வாழ்க்கையை வெற்றியாக்கக்கூடிய ஒரு தை மாதம் தான் இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா போகி பண்டிகை எப்படி கொண்டாடணும், எப்படி பண்ணணுன்ற டீட்டெயில் வீடியோவை நம்ம கொடுத்துருக்கோம். அதை போயும் பார்த்து நீங்கள் பயன்பெறும் போது, ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கணுன்னாவே வழி பிறக்கிறதுக்கு ஏதாவது நம்ம ஒன்று பண்ணணும்ல, அதை தான் சொல்லியிருக்கோம், போய் பாருங்கள். ஸோ இந்த தை மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா மிகுந்த ஒரு யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இருக்குமான கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆன்மீகம் என்பது கொஞ்சம் அதிகமாகும். ஸோ ஏன்னா இந்த காலத்தில் கணவன் மனைவி உறவு, ஏன்னா போன மாதம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொருளை கேட்டிருப்பாங்க, வாங்கி கொடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ அதுக்காக ஒரு சிறிய கருத்து வேறுபாடுகள்லாம் வந்திருக்கும். ஸோ இந்த காலகட்டம் குடும்பத்துடன் எங்கேயாவது ஒரு பயணம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த காலம் நிறைய பேர்த்தில் எல்லாம் இந்த காவல் தெய்வ வழிபாடு, உங்களுக்கு இஷ்ட தெய்வ குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் நிறைய ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு காவல் தெய்வம், ஒரு முனீஸ்வரர் போய் பார்க்கறதுல, வீரபத்திர கோயில், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காவல் தெய்வங்களை போவாங்க. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் இல்லைனாக்கா மலை பிரதேசங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மலை பிரதேசங்கள், ஏதாவது ஒரு ஊட்டி, கொடைக்கானல், அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் பயணம் என்பது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் செய்வாங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கவே பிடிக்காது. வீட்டில் இருந்தாவே ஒரே தொல்லையாக இருக்கும். ஸோ மேலும் என்னென்னாக்கா வீட்டில் பார்த்திங்கன்னா குறிப்பாக என்னென்னாக்கா இந்த கிழக்கு பக்கம் வாசல் உள்ள ரிஷபராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு தொல்லை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மேலும் என்னென்னாக்கா இவங்களோட வாகனத்தில் போகும்போது பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், நிறைய பேருக்கு இந்த ஃபைன் கட்டுறது, இந்த சிக்னல் தாண்டிட்டேன், ஹெல்மெட்டு போடாமல் போய் இந்த மாதிரியான எதையாச்சும் ஒரு சிறிய ஃபைன் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது. இல்லைன்னா பார்த்திங்கன்னா வண்டி நிறைய பேர் இந்த காலத்தில் சர்வீஸ் விடுவாங்க. நிறைய பேர் இந்த காலத்தில் வண்டி ஏதாவது பிரச்சனை பண்ணி சர்வீஸ் விட உங்களை தள்ளும். ஸோ அதனால் நீங்களே போய் வண்டியை ஒரு சர்வீஸ் விட்டிங்கன்னா ஓகே. இல்லைன்னு வச்சுங்களேன், எங்கேயாவது வாகனத்தில் பயணிக்கும் போது ஏதாவது சின்னதாக பஞ்சர் ஆகிறது, ஏதாவது ஒரு மன உளைச்சல் உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதனால் என்னென்னாக்கா அதை இல்லை, நிறைய பேர் புதிய வாகனம் வாங்குவதற்காக எங்கேயாவது ஒரு சிறிய கடன் பெற்று ஒரு புதிய வாகன சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ புது வண்டி வாங்கும் போது முதல்ல போய் ஒரு பூஜையை போட்டுடணும். ஏதாவது ஒரு காவல் தெய்வம், ஒரு உக்ர தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு ஒரு பூஜையை போட்டுடணும். ஏன்னா நிறைய பேர் பூஜை, இந்த வண்டி வாங்கிட்டு நேராக பாடிகாட் முனீஸ்வரர், சென்னையாக தான் முனீஸ்வரர் கோயில். ஸோ அந்த மாதிரி கோயிலில் போய் கண்டிப்பாக பூஜை போடுவதற்கான சாத்தியக்குறிகளை கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அம்மாவுக்காக பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த காலத்தில் ஒரு மருத்துவ அம்மாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறது, இல்லை அம்மாவுக்காக சிகிச்சைக்காக ஏதாவது ஒரு விரயங்கள் என்பது இந்த காலங்களில் செய்வாங்க. ஏன்னா அம்மாவுக்கு உடல்நிலை சுகம் என்பது, இந்த சுகவீனம் என்பது ஏற்படும். குறிப்பாக என்னென்னாக்கா ரிஷபராசிக்காரர்கள் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா இதயம் சார்ந்த பாதிப்பு, இல்லை செஸ்ட்டில் ஒரு கன்ஜெக்ஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, சளி. ஏன்னா இந்த மார்கழி மாதத்தில் அப்படியே பார்த்தா சளி பிடிச்சிக்கிச்சு, இல்லை மூச்சு விட முடியல, இந்த சிரமம், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக ஒரு மருத்துவமனை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு இந்த குளிர்னால ஒரு சிறிய ஜுரம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இந்த நிகழ்வுகளில் நடக்க போது, ஸோ தயார், பி ரெடி வித் தட் அப்படின்றத நம்ம உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். தொழிலில் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில், தொழில் சார்ந்த விஷயங்கள், தொழில் ரீதியான பயணங்கள் என்பது இருக்குது. தொழிலுக்காக எங்கேயாவது வெளியே போகிறது, அந்த மாதிரி அதாவது விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சில பேருக்கு என்னென்னாக்கா ரிஷபராசிகள் உடல்நிலை சுகம் இல்லாதவங்க, ஏற்கனவே ஒரு ஹார்ட் பேஷண்ட்னா மறுபடியும் ஒரு டாக்டரோட ரெகுலர் செக்கப் இந்த காலகட்டத்தில் போவாங்க. ஸோ போகிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களை நகர்த்தி விடும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் மனம் பார்த்திங்கன்னா எப்பொழுதும்
ஒரு ஏன்னா கடந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யோசித்து ரொம்ப கிரிமினல் ஆட்டிடியூடாக இருந்திருக்கும். என்னென்னாக்கா எதையும் எப்படி இலகுவாக பண்ணுவது, கிரிமினல்னாவே உடனே நீங்கள் க்ரைம் ரேட்டுன்னு எடுத்துக்கூடாது. ஸோ ஒரு விஷயத்தை எப்படி சுலபமாக செய்வது என்பதற்காக மன அழுத்தம், ஏன்னா பொருளாதாரம் ஈட்டுறதுக்கு என்ன பண்ணால் காசு வரும் அப்படின்னு. ஏன்னா அந்த பொருளாதாரம் ஈட்டுவதற்கான ஏதாவது ஒரு அதை சொல்லுவாங்க இலகுவாக ஈட்டுவதற்கான முயற்சிகள், அதுக்கான விஷயம் ஏதாவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்குமான கேட்போம். ஏன்னா தொழிலில் ப்ரொமோஷன், லாபத்தை அதிகரிக்கக்கூடிய சூழல்களை உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதனால் என்னென்னாக்கா நீங்கள் ஏற்கனவே செய்த செயலை செய்யும்போது அது மிகுந்த ஒரு லாபமான போக்காக இந்த காலகட்டத்தில் இருக்குமான கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு, ஏன்னா கடந்த காலத்தில் இருந்த அந்த இழுபறிகள்லாம் மாறி ஒரு நல்ல ஒரு எடுத்த முயற்சிகளை வெற்றியாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த காலத்தில், குறிப்பாக அது வேணாக்கா அரசாங்கம் சார்ந்த முயற்சி, வீடு கட்டக்கூடிய முயற்சி, நிறைய பேர் வெளிநாடு சார்ந்த முயற்சி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குமான. நிறைய பேருக்கு என்னென்னா தொழில் சார்ந்த விஷயத்தை, தொழில் மாற்றம், தொழிலில் வெளிநாடு பயணங்கள் செய்வது, தொழிலில் ஏதாச்சும் ஒரு விரயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நிறைய பேர் இந்த காலம் என்ன பண்ணால் ஒரு தொழிலை செஞ்சுட்டு இன்னொரு தொழிலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் இந்த தை மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க தயாராக இருக்குது. ஸோ அதனால் விழிப்பாக இருந்தீங்கன்னா வெற்றி கண்டிப்பாக உண்டு. நன்றி, வணக்கம்.